अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात ऊसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल रजुलुन या रसूलल्लाह वमा हक़्क़ुल वालिदैनि अला वलदिहिमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हुमा जन्नतुक व नारुक सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் உயர்வான அருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தனக்கு முன்னாலே வைத்து வாழ்க்கை நிலைகளை சீராக்கி கொள்கிற மிக உயர்வான வழிகாட்டுதல்களை உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்கிற விதத்தில் வழங்கியிருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, நேற்றைய தினம் இங்கே நாம் பெற்றோர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து, அவர்கள் என்ன தகுதி உடையவர்கள் என்பதை இங்கே விளக்கிய போது இப்படி கேட்பது தொனிக்கிறது. அவர்களுக்கு என்னதான் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம், என்னவெல்லாம் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் ஒருவர் வந்து கேட்டார், மா ஹக்குல் வாலிதைனி அலா வலதிஹிமா, யா ரசூலல்லாஹ், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தாங்கள் விவரித்தால் நான் எடுத்துக்கொள்வேன் என்றார். என்ன கடமைன்னு சொல்லிட்டு அப்படி நடந்துக்கிறோம். அந்த மனநிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயின் தகுதி, தந்தையின் முறையை சொன்னபோது என்ன செய்யணும், அதான் சஹாபாக்கள் ஒமா ஹக்குல் வாலிதைனி அலா வலதிஹிமா, பிள்ளைகள் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஞாபகம் வைக்கணும், நீங்கள் இதை என்ன பண்ண நீங்கள் மட்டும் கேட்கறது இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்கணும், இளைஞர்களுக்கு தகவல் தரணும். நிறைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க சரியாக நடக்கலை என்ற பெயர் இருக்கிறது, சொல் கேட்பதில்லை என்ற பெயர் இருக்குது, ராத்திரி பிந்தி வருகிறார்கள் பிள்ளைகள் என்ற அவப்பெயர்கள், அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை அவர்களுக்கு பாஸ் பண்ண.
அவங்க கேட்கிற போது மாற்றங்கள் ஏற்படும். அவர் கேட்டார், நாங்கள் கட்டுப்படுறோம், என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வரியில பதில், உமா ஜன்னத்துக்க ஒன்னாருக்கா, மகனே பாப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கேட்குற, ஒரு வார்த்தையை சொல்கிறேன் எடுத்துக்கா. நீ சொர்க்கம் போகணும்னா அவங்க தான் உனக்கு சொர்க்கம், நீ நரகமா அவங்க தான் உன் நரகம். உன் சொர்க்கமும் அவர்கள்தான், உன் நரகமும் அவர்கள்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்துல இந்த பதில் சொன்னாங்க. ஒன்று, ஒரு பெண்மணி ஓடி வருகிறாள், ஓடி வந்த பெண்மணிட்டு கேட்குறாங்க. அந்த பெண்மணி, எங்கம்மா? என் கணவன் மீது கோபமுற்று வந்து விட்டேன் என்றார், வெறுப்பு தட்டி வந்திருக்கிறேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி வந்தாய்? ஹுவ ஜன்னத்துக்கு ஒன்னாருக்கு, உன் சொர்க்கமும் உன் கணவர் தான், உன் நரகமும் உன் கணவர் தான். அங்கே சொல்றாங்க, ஒரு பெண்ணை பொறுத்த வரையில் அவளது சொர்க்கமும் நரகமும் கணவனுக்கு கட்டுப்படுவதை கொண்டே தீர்மானிக்கப்படும். கணவனுக்கும் சொன்னாங்க, உன் மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுத்தினது தனி பாடம். இங்கே பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமையை சொல்லும் போது, எப்போ உனக்கு சொர்க்கம் உங்கள் உம்மா வாப்பா தான், உனக்கு நரகமும் உம்மா வாப்பா தான், அவங்கள பாதுகாத்துக்க. உன் தந்தை யார்? சுவனத்தின் தலைவாசல், சுவனத்தின் தலைவாசல் உன் தந்தை. நீ விரும்புனா அதை பாதுகாத்துக்க, விரும்புனா வீணாக்கிக்க, அப்படி சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பாதுகாப்பது வீணாக்குவதும் வேலை. தலைவாசல்ல நுழையணும்னா அத்தா தான். அத்தாவை எவ்வளவு சங்கைப்படுத்துவாயோ, தந்தை எவ்வளவு கண்ணியப்படுத்துவாயோ, நீ சொர்க்கத்தின் தலைவாசலுக்குள்ளே போக முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சொர்க்கம் நரகம் அவர்களே என்றார்கள். இங்கே இன்னொரு செய்தி, பெற்றோர்களுக்கு நம்ம என்ன கடமை? 10 கடமை இருக்குது, எழுதி வைக்கணும், லைஃப் பூரா மறக்கக்கூடாது. 10 கடமை இந்த ஹதீஸுக்குள்ளே. நான் தாய்க்கும் தந்தைக்கும் என்ன கடமைப்பட்டேன் மகன் என்ற ஸ்தானத்தில், இதே தான் என் மகன். நான் என் பெற்றோர்களோடு எப்படி நடப்பேனோ, என் மகன் அடுத்த தலைமுறை அவன் என்னோடு நடக்கணும். அவன் எப்படி நடப்பானோ அதுக்கு அடுத்த தலைமுறை அவனோடு நடப்பாங்க. சாபித்துல் பனானி ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு உயர்தரமான இடத்தில் ஒருவரை ஒருவர் அடிக்கிறார். அடிப்பவர் இளைஞர், அடிபடுபவர் முதியவர். அல்லாமா சாபித்துல் பனானி எழுதுகிறார், அடிக்கிறவர் இளைஞர், அடிபடுகிறவர் முதியவர். தாங்க முடியல், சில பேர் போய் தடுக்கிறார். அப்போது அந்த முதியவர் சொன்னார், விட்டுடுங்க என்றார். அந்த முதியவரை போய் இளைஞன் அடிக்கும் போது பல பேர் அந்த வழியா போனவங்க, ரொம்ப முக்கியமான இடம், தடுக்கிறாங்க. அந்த முதியவர் சொன்னார், விட்டு விடுங்கள் என்றார். என்ன வாப்பா அவன் இப்படி அடிக்கிறான், விட சொல்கிறீர்களே? வேறொன்றும் இல்லை, அவன் என் மகன் என்றார். அவன் என் மகன். மகன் எப்படி தந்தை அடிக்கலாம்? அவன் அடிப்பதில் நியாயம் இருக்கிறது. ஏன்? இதே இடத்தில் என் தந்தையை நான் அடித்தேன் என்றார். இதே இடத்தில் என் தந்தையை நான் அடித்தேன். அல்லாமா சாபித்துல் பனானி எழுதுகிறார், இதே இடத்தில் என் தந்தையை நான் அடித்தேன், அதற்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்கிறார் அந்த முதியவர். மகனால் அடிபடும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் உலகத்தில் மனிதன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் உடனேலாம் தண்டனை கொடுக்கிறது இல்லை. மனிதன் புரிகிற தவறுகளுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுக்கிறது இல்லை. எவ்வளவு பேர் எவ்வளவு தவறு செய்கிறாங்க, வரம்பு மீறி வியாபாரங்களில், தொழில்களில், குடும்பங்களில், வாழ்வில் எல்லா தப்பும் நடக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு தைரியம், நமக்கு என்ன தண்டனை வந்துச்சு, நல்லா தானே இருக்கிறோம், அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை, பிற்படுத்துவான் என்றார்கள் பெருமானார். சில பேர்களுக்கு உலகத்தில் ஒன்றும் கொடுக்காம மறுமை வரைக்கும் அதை பிற்படுத்தி வைத்து விடுவான். ஆனால் மனிதன் செய்கிற தவறுகளில் உலகத்திலேயே உடனடியாக தண்டனை கொடுக்கப்படும் தவறு பெற்றோர்களை நோவினை செய்வது. பெற்றோர்களுக்கு சங்கடம் கொடுப்பாயா, உனக்கு தண்டனை வராமல் மௌத்து வராதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஏதேனும் நம்முடைய பெற்றோர்களோடு கொஞ்சம் தவறாக நடந்திருந்தால் அவன் பேர் அருளால் மன்னித்து நம்முடைய பெற்றோர்களும் நம்மை மன்னிக்க தௌஃபீக் செய்வானாக. அவங்க மன்னிக்கணும்,
நம்ம தாய் நம்மை மன்னிக்கணும், நம்ம தந்தை மன்னிக்கணும். அல்லாஹ் சொல்வான், நான் எப்படி மன்னிப்பது? நீ அவங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறாய், அவங்க தான் உன்னை மன்னிக்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் உடனே தண்டனை கொடுக்கும் காரியம் இருந்தால் உன் தாய்க்கு நீ செய்த அநீதிக்காக தண்டிக்கப்படாமல் மௌத்து வராது. உன் தந்தைக்கு நீ அநீதி செய்தால் தண்டிக்கப்படாமல் மௌத்து வராது. நம்ம பிரபலியமாக தெரிஞ்ச ஒரு சம்பவம், நம்ம பகுதியில் நடந்த சம்பவம். தாய் மீது ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு அக்கிரமமாக தாயின் முதுமையில் அவங்க முடிய பிடிச்சி தூக்கி ஒருவர் அடிக்கிறார். அந்த அம்மா சொல்லுது, தாங்கல்லப்பா, வலியா இருக்குது, தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறிய மகனே, ரொம்ப சங்கடமாக இருக்குது, விடல்ல. 2 கையில் அந்த முடியை சுருட்டி தூக்கும் போது முதுமையின் காரணமாக முடியின் பல பகுதி அவர் கையோடு வந்துட்டு அந்த அம்மா துடிச்சிட்டு. இதான் நடந்துச்சு. அல்லாஹ்வின் நாட்டம். அடுத்து அவருக்கு பிறக்கிற பெண் குழந்தை வயசு 13-14 ஆகும்போது உச்சியிலிருந்து முடி விழுந்தும். மொட்டை தலையாகவே இருந்தார்கள். அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு பிறந்த பெண் மகள், அதற்கு பின்னாலே அடுத்த தலைமுறைகளிலும் அந்த தண்டனை நீடித்தது. தாயின் உச்சியை பிடித்து தூக்கி அந்த முடியை கையிலே பிடுங்கிய போது அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு முடி இல்லாம பிறக்கல்ல, முடி வளர்ந்து வயசு 15-16 கல்யாணத்து வயசுக்கு வரும்போது அந்த மிடி தலை உச்சியிலிருந்து விழுந்துரும். மொட்டையாக இருக்கும் காட்சியை நம்ம பகுதியில் கண்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தாயோடு தந்தையோடு மோதாதீர்கள், அது கெட்ட விளைவுகளை தந்துவிடும், உலகத்திலேயே தண்டனையை தரும் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் பிற்படுத்தலாம் மாட்டான், உடனே கொடுத்துருவான். பெற்றோர்களோடு நீ மோதினால் 10 கடமை இருக்குது. அந்த 10ஐயும் வைரங்கள் எழுதி வைக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில். தாய்க்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை 10, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை 10. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உன் சொர்க்கம் உன் நரகம்னு சொல்லிட்டாங்க. அந்த 10ஐயும் நம்ம எழுதி வைக்கணும். நம்ம லைஃப்பில் அம்மா அத்தா இருக்கும்போது நடந்தோமா அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இந்த 10 அவன் எடுத்து நடந்தால் அவன் சந்ததி நல்லா இருக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதல் விஷயம், பெருமக்கள் சாலிஹீன்கள் அந்த 10க்கான அடையாளத்தை எழுதுவார்கள். 1வது அடிப்படை, அவர்களுக்கு அஹுமா, அவங்க 2 பேருக்கும் தேவையான நேரத்தில் அவங்க தேவையாக விருப்பப்படும் உணவுகளை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பலகாரம் கொடுக்கறது, அவங்க பிரியப்பட்டு கேட்குற ஆசை பொருள்களை கொடுக்கணும். திடீர்னு அத்தா எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும்பா, உடனே கொடுத்துருங்க. அம்மா கேட்குறாங்க கொடுத்துருங்க. அவர்களுக்கு உணவு காரியங்களில் அவர்கள் எதை விரும்புவார்களோ அந்த உணவை தங்கு தடையில்லாமல் கொடுங்கள். ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது அல்லது மருத்துவத்தில் அவங்க உடலுக்கு ஒத்துக்கிடாது, அது வேற விஷயம். பெற்றோர்களுக்கு உணவு அளிப்பதில் பிள்ளைகள் கொஞ்சமும் தயக்கம் காட்டக்கூடாது. அவங்களுக்கு தேவை, கொஞ்சம் காசை கேட்குறாங்க கொடுத்துருங்க. அந்த உணவு வாங்கி கொடுக்குறோம் அல்லது உணவு வாங்குறதுக்கு காசு கேட்குறாங்க, அதில் நீங்கள் எந்த வகையிலும் பெற்றோர்களுக்கு தடை செய்து விடாதீர்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்களால் உபகாரம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள், உபகாரம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள். நிறைய பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இல்லை, வெளியே அனுப்பப்படுகிறார்கள். எங்கோ தன் மகன் வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு அந்த சீரழி தன் வாழ்க்கையை கழித்து கொண்டு என்றைக்கு மரணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தான் பெற்ற பெண்மகள் வீட்டில் போயிருக்கிறாள், ஆண்மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான், சம்பாதிக்கிறான், நிறைய கை நிரம்ப காசு வைத்திருக்கிறான். ஆனால் அவள் தன் பெண்மகள் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறாள். காரணம், இவன் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எத்தனை குடும்பங்களில் அநீதி இல்லையா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமாக அமையுமா அது? பெற்றோர்களுக்கு உணவு கொடுங்கள். முதல் விஷயம், அவங்க விருப்பப்படும்படி, அவங்க என்ன விரும்புவாங்க அதை கொடுங்கள். அவங்க கேட்கிற போது தடுக்காதீர்கள். பணம் உணவா கொடுக்கல, அவங்க நாங்க சமைச்சுக்கிடுவோம், காசை கொடுங்கள். இது முதல் கடமை.
இந்த கடமையில் குறைவு செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன கடமை என்று இந்த கடமை குறித்த ஆயத்தை கொண்டு நபி பெருமானார் விளக்கம் சொன்ன ஒரு ஹதீஸை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். ரெண்டு விஷயத்தை. இரண்டாவது, உடை. அவர்களுக்கு விருப்பமான உடைகள் கொடுப்பது மகனுடைய கடமை. நம்ம கடமை அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும். அவங்க அழகான ட்ரெஸ் அணியணும். நல்ல நாட்களில், சந்தோஷமான காலங்களில் அவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்க பழைய ஆடையை உடுக்க வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கிழிந்த ஆடை உடுக்கிறார் தந்தை, இவர் ஆடம்பரமான ஆடை அணிகிறார். தந்தை ஏறிட்டும் பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை. நீ நல்ல ஆடை உடுத்தும் போது உன் தந்தை உடுத்தன்மா இல்லையா? நீ உயர்ந்த ஆடை. நான் உசிலம்பட்டியில் தராவி தொலை வச்சேன். உசிலம்பட்டி எங்கே இருக்குது? ரொம்ப காலமாக தொலை வச்ச ஊர். இன்றைக்கும் அந்த ஊரில் நம்மளை பார்த்தா சந்திச்சா ஆப்ஸான்னு தான் சொல்லுவாங்க. ஆலிம்சாலாம் சொல்ல தெரியாது, சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆப்ஸா, பழைய ஆப்ஸா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், ஆலிமா ஆகிட்டோம், அதெல்லாம் இல்லை. இப்போவும் அவங்க வந்தால் மேலே கையை போட்டுருவாங்க, ஆப்ஸா எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு காலம் அது அப்படி பழகினோம், தாய் பிள்ளையாக பழகணும். அங்கிருந்து நான் வரும்போது எனக்கு அப்போ மேரேஜ் எல்லாம் கூட ஆகலை. அந்த நேரம் நான் ஊரில் தராவியை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 20க்கு மேலே 23, 24 அந்த நிர்வாக மக்களோடு கார் எடுத்துட்டு மதுரைக்கு வந்துடுவோம். ஞாபகம் வைங்க, மதுரை வந்தால் வேற ஒரு நோக்கம் இல்லை. நிர்வாகிகள் எப்படின்னா என்னோடு ஒரு ஆளாக ஆயிடுவாங்க. மதுரை அன்னைக்கு நோன்பு திறந்துட்டு அன்னைக்கு தராவியை நான் பிந்தி வருவேன். இமாம் தொலை வைப்பார். அந்த அளவுக்கு சலுகை கூப்பிட்டு வருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, எங்கள் உமாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பேன், எங்கள் வாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பேன். அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நிர்வாகிகள் என் கூட வருவாங்க. மதுரையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உசிலம்பட்டியில் என்னை கூட்டு போகிற நிர்வாகிகள் பூரா ஜவுளி வியாபாரிகள் தான். அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஆப்ஸா மதுரையில் எடுக்கணும் பிரியப்படுறாங்க, கூப்பிட்டு வருவாங்க. மதுரையில் இடத்துல நோன்பு திறப்போம். உமாவுக்கு ஒரு சேரீ எடுப்பேன், அத்தாவுக்கு சட்டை எடுப்பேன். எடுத்து முடிச்சுட்டு அங்கே எத்தனை ரக்காத்து கிடைக்கோ அங்கே தொழுதுக்கிடுவோம். சில நேரங்களில் மதுரையிலேயே தராவியை முடிச்சிருவோம். அங்கே பயான் நடக்கும். மதுரையில் நான் எங்கே தொலை வைக்கிறேனோ அங்கே அவங்க பயானுக்கு ஏற்பாடு செய்திருவாங்க. அங்கே பயான், அடுத்த நாள் இங்கே தொலை வைப்பேன். இந்த பாடத்தை முதல் நாளை ஓதிடுவோம். இதெல்லாம் ஒரு நடைமுறை. இங்கே நான் சொல்ல வந்தது, ரமலானுக்கு நான் ஊருக்கு வரும்போது தொலை வச்சுட்டு எங்க வாப்பா அம்மா ஒரு சந்தோஷம் என்னன்னா, அம்மா கையில் ஒரு சேலையை கொடுப்பேன், அத்தாவுக்கு சட்டையை கொடுப்பேன். அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் எனக்கு எடுத்து தர்றாங்க கடைசி வரைக்கும். அந்த வருஷமும் கூட எனக்கு பெருநாளைக்கு வாப்பா தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. எனக்கு சட்டை நான் எடுக்கிறது இல்லை, அவங்க எடுத்து தர்றது. என் அத்தாவுக்காக ஒரு சட்டை நான் வாங்கிட்டு வர்றது, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொண்டு கொடுப்பேன். அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, அவ்வளோ திருப்திப்படுவாங்க. நோக்கம் ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ்வே கிடைப்பான். அம்மாவுடைய சிரிப்பில் அல்லாஹ் கிடைக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உன் தாயின் முகத்தை சந்தோஷமாக பார், உன் தந்தையின் முகத்தை சிரித்த முகத்தோடு பார், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மை என்றார்கள். எங்கே இருக்குது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி? அது தாய்க்கு மட்டும் இல்லை, தந்தைக்கும். தந்தையின் முகத்தை பார், சிரித்து பார், மகிழ்ச்சியா பார். இன்னைக்கு தந்தை ஒரு பார்க்கிற பார்வையை முறைச்சி தான் பார்க்கிறார். நிறைய வீட்டில் மகனுக்கும் அக்காவுக்கும் ஒத்து போறதே இல்லை. நிறைய பிள்ளைங்க உம்மாட்ட சொல்றது, ஒன்று இந்த வீட்டில் அவர் இருக்கணும் அல்லது நான் இருக்கணும். என்னப்பா இது? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். நம்ம அத்தா இருக்கணும் அல்லது நான் இருக்கணும், இதெல்லாம் பேச்சா? எங்க போய் படித்தீர்கள்? ஈமானுக்கு அப்பாற்பட்ட பேச்சு, குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். இது அவர் இருக்க வேண்டும், நான் அவருக்கு கீழே தான் இருக்கணும். என் அதிகாரம் என் வீட்டில் மேலோங்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. தந்தையின் அதிகாரத்துக்கு மேல் மகனின் அதிகாரம் தூக்கக்கூடாது. நன்கு ஞாபகம் வையுங்கள். சில தவறுகள் நடந்திருக்கலாம், இனி சரி செய்யணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அத்தாவுக்கு நீ ட்ரெஸ் கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் கடமை. அம்மாவுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். அப்ப அத்தா அம்மாவுக்கு ட்ரெஸ், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, உன் தாய் தந்தையர்களோடு நீ அழகாக நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். உலகத்தில் நல்ல முறையில் அவர்களோடு நீ சேர்ந்திருப்பாயாக.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஆயத், உன் தாயோடும் தந்தையோடும் உலக வாழ்க்கையில் அழகான முறையில் உன் தோழமை இருக்கட்டும், தொடர்பு இருக்கட்டும், நட்பு இருக்கட்டும், பழக்க வழக்கம் இருக்கட்டும். அந்த ஆயத்துக்கு பெருமக்கள் விளக்கம், குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்குள்ளே ஒரு விளக்கம் வருது, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை, அவங்க உண்ணுகிற உணவை அழகாக்கி கொடுத்து விடுங்கள். அம்மா கொஞ்சம் சுவையா ஏதாச்சும் கேட்டா கோவப்பட்டால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆக ஒன்னாவது உடை, ட்ரெஸ், உணவு. ரெண்டாவது உடை. மூணாவது ஹிதுமத். அவங்க ரெண்டு பேருக்கும் பணிவிட செய்ய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணிவிட. அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யறது வணக்கம், இபாதத். அவங்களுக்கு ஹிதுமத்து இப்ப நீ செய்யற, உதாரணத்திற்கு பாப்பா ஹிதுமத்துக்கு உன்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க, பாப்பாவோட ஹிதுமத்தில் நிக்கிற, வாங்க சொல்லிட்டாங்க, ஜமாத்து கிடைக்கணும், பள்ளிவாசலுக்கு போனா ஜமாத்து கிடைக்கும், இங்கே பாப்பா ஹிதுமத்தில் இருக்கிறோம், இப்போ உனக்கு ஜமாத் அவசியமா, பாப்பாவோட ஹிதுமத் அவசியமானா ஜமாத்தை விட ஹிதுமத்தே முக்கியம். ஜமாத்துக்கு போனா ஒன்றுக்கு 27 மடங்கு நன்மை, ஹிதுமத்துக்கு அல்லாவே கிடைச்சிருவான். இல்லை நான் ஜமாத்து மிஸ் ஆகிடுவாப்பா. ஒரு தடவை எங்கள் தகப்பனார் ஹிதுமத்து மக்ரிப் டு இஷா, ரொம்ப குறிப்பிட்ட டைம், பாப்பா சுய தேவையை பூர்த்தி செய்யணுன்றாங்க, செய்துட்டோம். பாப்பா என்னை கூப்பிட்டு வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் இஷாவுக்கு வருவோம், பள்ளியில் கொண்டு விடுவாங்க. என்னங்க அன்றைக்கி லேட்டாகி போச்சு. ஆனால் லேட்டானால் அப்போ ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாவுடைய கருணை, இங்கே நான் வந்து சேரும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் லேட்டு. அப்போ காமஸ் சொல்லலை, அன்னைக்கு உள்ள பழக்கம் அது. அப்படியே எதிர்பார்த்து உட்கார்ந்தாங்க, நான் உள்ளே வந்துட்டேன். நான் தான் ஜமாத்து நடத்தினேன். 4 நிமிஷம் லேட்டான பின்னால் இங்கே இகாமத்து சொல்லப்படலை. ஏன்? அத்தாவுடைய ஹிதுமத். வாப்பா கேட்டாங்க, ஜமாத்து கிடைச்சிட்டா? கிடைச்சிட்டு வாப்பா, கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் போன பிறகு ஜமாத்து கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அவசர வேலையை செய்ய வேண்டிய நேரம் வக்துடைய நேரமாச்சு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களின் ஹிதுமத்தில் நாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஊரில் பல பேர் நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, பாப்பா அம்மாவுக்கு ஹிதுமத்து அலிம்சா மாதிரி செய்யணும்பாங்க. அப்படி அல்லாஹ் வாழ வைத்தான் அவர்களுடைய ஹிதுமத்திலே. அவருடைய ஹிதுமத்திலே உன் தாய் தந்தையர்களுக்கு நீ ஹிதுமத்து செய்யணும். 3வது கடமை என்னவெல்லாம் அவங்க விரும்புறாங்க, அவங்க வேலை, அவங்க துணி. நான் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். ஒரு காலம் பாப்பா அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை துவைச்செல்லாம் கொடுத்தோம். அம்மா அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை, நாங்கள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான். ஒரு காலகட்டம், அதுக்கு பின்னால் அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்தான். அப்போ அவங்க ஹிதுமத்தை நாம செய்ய ஒரு வரலாற்றை பெருமக்கள் எழுதுறாங்க. நம்முடைய சலப்புகள் ஒரு அருமையான வரலாறு ஒன்று எழுதுறாங்க. ஒரு குடும்பத்தில் தந்தை உடல்நலம் குறைந்து போகிறார். 4 பையங்க. யாரு கவனிக்கிறது? ஹிதுமத்து யாரு செய்யறது? அத்தாவுக்கு. அல்லாமா தாவூஸ் இந்த வரலாறை எழுதுவார். யாரு ஹிதுமத் செய்கிறது? அத்தாவுக்கு சொத்து இருக்குது. இன்னைக்கு ஒரு காலம், நம்ம சொத்து இருந்தால் தான் பையங்க பக்கத்தில் நிற்பான், நம்ம கையில் ஏதாச்சும் பலம் இருக்கணும், அப்படி காலமாச்சு. ஆனால் சாலிஹீங்களுடைய காலம் காசு பணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பெற்றோர்களின் பணிவிடை. அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. 4 பையங்க. யாரு ஹிதுமத்து செய்கிறது? அதில் ஒருத்தர் ரொம்ப சீதேவி. அவர் ஆசைப்பட்டாரு, அத்தாவுடைய பணிவிடையை நம்ம செய்யணும். இதெல்லாம் மனமோந்து செய்யறது. நம்ம செய்துட்டோம், இங்கல அல்லாஹ் எத்தனையோ வழியை திறந்துருவான். அவர் விருப்பப்பட்டார், நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டார். அப்போ மஸ்வரா, பாப்பா சோமில்லாமல் ஆயிட்டாங்க. 4 பேர் வேலைக்கு போகிறோம், அவங்களுக்கு ஹிதுமத் செய்யணும், அவங்க சுய தேவை இருக்குது, சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறது? அந்த முதல்ல உள்ளவர் சொன்னார், எப்பா வாங்க, அத்தாவுக்கு ஹிதுமத்து யார் செய்யறா இருந்தாலும் ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஹிதுமத்து செய்யக்கூடியவங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் முன்னால் சொல்கிறேன், அந்த ஹிதுமத்தை நான் செய்கிறேன், எனக்கு சொத்து வேண்டாம். ஹிதுமத்து செய்கிறேன், சொத்து வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எடுத்த உடனேயே, என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டு ஹிதுமத் செய்யல, அத்தாவுக்கு ஹிதுமத் செய்யற வாய்ப்பை எனக்கு கொடுங்க, நீங்க 3 பேரும் ஹிதுமத்து வராட்டாலும் பரவாயில்லை, சொத்தை எடுத்துக்கங்க. உடனே ஓகேண்டா. போதுமே. இன்னைக்கெல்லாம் என்ன பாடுன்னா, ஒரு அம்மா சோமில்லாமல் ஆயிட்டு, ஸ்ரீதேவி, வயசு 80 வயசு, பழுத்த பழம், பையங்க 5 பேர். ஒரு மாதம் இந்த அம்மா இந்த வீட்டில், ஒரு மாதம் அந்த வீட்டில், ஒரு மாதம் அந்த வீட்டில். ஒவ்வொரு மாதமும்
அந்த அம்மா கொஞ்சம் நடை இருந்து போயிட்டு வந்தாங்க. ஒரு கட்டம் முடியலை. மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே வேண்டாம்மா, இந்த மாதம் நான் போகலை, இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. கரெக்டாக அந்த 1ஆம் தேதி வந்த உடனே அம்மாவை தூக்கி ஆட்டோவில் வச்சு கொண்டு அங்கே கொண்டு இறக்கிட்டார். அங்கே போன உடனே சொன்னாங்க, என்னை வேறு எங்கேயும் அனுப்பாது, நீ நல்லா இருப்ப, என்னால் முடியலை, ஆட்டோவில் நீங்கள் தூக்கிட்டு போகிறது என்னால் தாங்க முடியலை, இன்னொரு பக்கம் ஆட்டோவில் இருக்க முடியலை, விட்டுருப்பா, உங்கள் வீட்டிலே நான் இருக்கிறேன். அவரும் பதில் சொல்லலை. சரியாக 1ஆம் தேதி இன்னும் அம்மா உடல் மோசமாக ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு சுருட்டி புரட்டி கொண்டு கொடுத்துட்டார் அடுத்த வீட்டில். அந்த வீட்லேயும் போய் கெஞ்சினாங்க, விடலை. அதே எப்படி எங்கள் வீட்டில் கூட கொஞ்ச நாள் இருக்கிறது. கடைசியாக நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுங்கிறத விட நாம் வாழும் இந்த ஊரிலே கடைசியாக அந்த அம்மா ரொம்ப மோசமாகி படுக்கையில் விழும்போது சொன்னாங்க, நீ 5 பேரும் நல்லா இருக்க மாட்டேன்னா, நீ 5 பேரும் நல்லா இருக்க மாட்டேன், என்ன நீ படுத்தின சங்கடத்தை அனுபவிப்பேன்டாங்க. தாங்கல வேதனை. அந்த வீட்டில் தான் மௌத்தாச்சு. அந்த வீட்டில் இன்னும் 2 நாள் இருந்திருந்தால் வேறு இடத்துக்கு போஸ்ட் ஆகிருக்கும். என்னமோ 28ஆம் தேதி மௌத்தா போயிட்டு அந்த சீதேவி 1ஆம் தேதி ஆனால் வேறு வீட்டுக்கு போயிடும். அழுதுட்டு சொன்னாங்க, 5 பேர் நல்லா இருக்க மாட்டேன். அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி பதுவா செய்துட்டாங்களே ஹஜரத், என்ன செய்யலாம்? அது அம்மாட்ட தான் மன்னிப்பு கேட்கணும், அவங்க போயிட்டாங்களே. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் தாயிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆனால் தாய் இல்லையே. அவர்களுக்கு ஹிதுமத்து செய்வதற்கு முன்வாருங்கள். என் தம்பி இருக்கிறான், நான் ஏன் செய்யணும்? வேண்டாம் அந்த உணர்வு. நான் செய்வேன், அல்லாஹ் அதற்கு பகரம் எனக்கு தருவான். இன்னைக்கு பெற்றோர்களை அலக்களிக்காதீர்கள். அவர்களின் முதுமையில் வந்தாடுவதா, இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்க, அவங்க விரும்பல, தாங்கவில்லை. உங்க வீட்டில் இருக்கிறாங்களா, நீங்க பொறுப்பெடுங்கள். 4 பேருக்கு இல்லாத நசீப் உங்களுக்கு கிடைக்குது, ஏன் விடுகிறீர்கள்? எத்தனை பெரிய வாய்ப்பு அது. அந்த மகன் சொன்னார், நீங்க 3 பேர் சொத்தை எடுத்துக்கங்க, எனக்கு அத்தாவை கொடுத்துருங்க, அத்தா போதும் எனக்கு, நான் ஹிதுமத் செய்கிறேன்னார். விட்டுட்டாங்க. அவர் ஹிதுமத் செய்தார். அத்தாவுடைய கடைசி காலம் வரைக்கும், சக்கராத் வரைக்கும் அவர் ஹிதுமத்து செய்தார். அவ்வளவு வேலையும் எடுத்து பார்க்கிறார். அவருக்கு சொத்து இல்லை. அவன் மனைவியால் அதை ஏற்றுக்க முடியலை. அது பாவம், அது கஷ்டப்படுது. அந்த அம்மா சொல்லிச்சு, என்னங்க இது, உங்கள் அண்ணன் தம்பிமார்கள் யாருமே பார்க்கல, நீங்கள் பார்க்குறீங்க, சொத்து ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? சொத்து ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? அந்த அம்மா ஒரே குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம நிம்மதியாக இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருக்க விட்டா தானே இருக்கலாம். நிறைய வீட்டில் நம்ம நிம்மதியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அம்மா படுத்துகிற பாடு பல பேருக்கு நிம்மதி போயிடுது. சில பேர் அசர் தொழுகிற வரைக்கும் இங்கேயே இருக்கிறாங்க. என்னன்னா அங்கே போனால் நிம்மதி போயிடுது. பள்ளிவாசல் ராகத்தான் இருக்குது, வீட்டில் அந்த நிம்மதி கிடைக்கல. நான் இங்கே தாய்மார்களுக்கு சொல்வேன், உங்கள் பக்கத்தில் எங்களுக்கு நிம்மதி உண்டுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தமாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லிதஸ்குனு இலைஹா, உன் மனைவி இடத்தில் உனக்கு சுக்கூனியத் இருக்குதுங்கிற அல்லாஹ். உனக்கு அமைதி கிடைக்கும் உன் மனைவி இடத்தில். மனைவி அமைதி கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். கணவனுக்கு டார்ச்சர் கொடுப்பதோ, சஞ்சலம் கொடுப்பதோ, கணவனுடைய மனசை புண்படுத்துவதோ, ஒரே எண்ணத்தையாவது சொல்லி 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 சங்கடங்களை உண்டாக்குற இடத்தில் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கணவன் வந்தால் மகிழ்ச்சியானதை மட்டுமே பேசுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரே ஏதாவது வீட்டில் உள்ள குறைகளை, அது இல்லை இது இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டை பற்றி பொறுப்பு இருக்குதா, மக்களை பற்றி பொறுப்பு இருக்குதா, உங்களுக்கு குடும்பம்லாம் தெரியுதா, உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, என்னத்தையாவது சொல்லி அந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி கடைசியில் அவர் நோம்பு துறக்காம ஓடி போயிடுறாரு, கஷ்டப்படுறாங்க. வேண்டாம். லிதஸ்குனு இலைஹா, ஆண்களை கூப்பிட்டு சொன்னான், நீங்கள் நிம்மதி பெறும் இடம் உங்கள் மனைவி. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த அம்மா சொல்லிச்சு, வேலை செய்யுங்க அத்தா அம்மாவுக்கு, சொத்து ஏன் வேண்டாம் நீங்க விடுமா, சொத்துக்காக வேலை செய்தது ஆகிடக்கூடாது. அவன் என்ன நினைப்பான், இவர் ஹிதுமத் செய்யறேங்கிறான், ஏதோ சொத்து நோக்கம். சொத்தல்ல எனக்கு நோக்கம், அத்தா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். அன்னைக்கு அத்தாவுடைய ஹிதுமத்தை முடிக்கிறார். அத்தாவுடைய வாழ்க்கை முடியுது. ராத்திரில ஒரு கனவு, அதில் அசரியுது, எப்பா போ இந்த இடத்துக்கு வா, அங்கே ஃபுலான் மக்கான ஃபுலான் இந்த இடத்துக்கு வா, அந்த இடத்தில் 100 தங்க காசு இருக்கிறது.
100 தங்க காசு, அது உனக்கு சொந்தம், எடுத்துக்கொள் அப்படின்னு ஒரு அசரீதி. அவர் உடனே கேட்கிறார், அஃபீஹா பரக்கா, அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டாராம். தங்க காசு 100 இருக்குதுன்னு சொன்னா எடுக்க வரல, அது பரக்கத்தா? அதுல பதில் வந்துச்சு, அதுல பரக்கத்து இல்லை. பரக்கத்து இல்லைன்னா வேண்டாம், பரக்கத்து இல்லை வேண்டாம், போகல. இந்த மனுஷன் சும்மா இருக்கணுமே. காலையில் எழுந்திருச்சு மனைவிட்ட வாக்கியமா போய் சொன்னார், சீதே விஷயம் தெரியுமா, நீ சொத்து சொத்துன்னிய, என்ன சொத்து? ராத்திரி அசரீதி வந்துச்சு, 100 தங்க காசு இருக்குது, எடுத்துக்காண்டு. எப்போ போவோம், போயிடுவோமான்னாங்க. அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை மாதிரி மனுஷனை துன்யாவிலேயே பார்க்கல அந்த அம்மா. எங்க சொத்தும் வேண்டாம், நீங்கள் வந்த பரக்கத்தையும் வீணாக்கிட்டு 100 தங்க காசு அது வேண்டாம்னு சொல்லலாமா? அதில் பரக்கத்து இல்லைம்மா, வேண்டாம் அப்படின்றார். 2வது நாள் கனவு, ஏத்தி ஃபுலான மக்கான ஃபுலான், இந்த இடத்துக்கு போ, ஃபீஹி அஷரத்தனா நீர், 10 தங்க காசு இருக்குது. உடனே கேட்கிறார், அதில் பரக்கத்து இருக்கா? இல்லை, போகல. காலையில் எஞ்சி அம்மாட்ட சொன்னார், விஷயம் தெரியுமா, 10 தங்க காசு இன்னைக்கு, அதுலேயும் பரக்கத்து இல்லை. போமாட்டியலை? அந்த அம்மா சொல்லுது. போமாட்டியல்ல, வேண்டான்னு சொல்லியிருப்பியல. ஆமாம், புரிஞ்சுக்கிடுவாங்க, சீக்கிரமாக நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. வேண்டாம் சொல்லியிருப்பியல, சொல்லிட்டேன். 3வது நாள் இந்த இடத்துக்கு போ, 1 தங்க காசு பரக்கத்து. ஆமா, 1 தங்க காசு இருக்குது, அதுல பரக்கத்து இருக்குது. எழுந்திருத்தார், போனார். அங்க கரெக்டா போய் பார்க்குற 1 தங்க காசு தீனார். அதை எடுத்தார். வழியில வரும்போது மீன், 2 மீன் ஒருத்தர் வச்சிருக்கிறார். அந்த 2 மீனையும் எவ்வளோன்னு கேட்டா அவர் கரெக்டா 1 தீனார், 1 தங்க காசு. 1 தங்க காசை கொடுத்து 2 மீனையும் வாங்கிட்டார். வீட்டுக்கு நேரா சீதேவியை பார்க்கறதுக்கு கொண்டு வந்து சொன்னார், 1 தங்க காசு இருந்துச்சு, 2 மீன். அந்த அம்மா சந்தோஷப்பட்டுச்சு. மீனை அறுத்தால் ஒவ்வொரு மீனுக்குள்ளும் ஒரு முத்து இருந்துச்சு. ஒவ்வொரு மீனுக்குள்ளும். வரலாறு ஏமாற்று வரலாறு அல்ல, போலி அல்ல. அல்லாமா தாவூஸ் எழுதுவார், இந்த வரலாறு கடந்த காலத்தில் நடந்தது. தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்கிறவர்கள், பொருளாதாரத்தையும் சொத்தையும் ஆசைப்படாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி அது சொத்தை தாண்டியது. சொத்துக்கு கூட மதிப்பு இருக்குது, இது மதிப்பற்றது. 2 முத்து, 2 மீனுக்குள்ளேயும் 1 தீனார் தான். அதான் பரக்கத். பரக்கத்துனா என்ன? எனக்கு போக மிச்சம் இருக்கும், அது கொஞ்சமா வந்தாலும் சரி. 100 ரூபா வந்துச்சு, போக 50 ரூபா மிச்சம் இருக்கு, அது பரக்கத். பரக்கத்து இல்லை, 1 லட்சம் வந்துச்சு, 1000 ரூபா கடனாத்தான் இருக்குது, இது பரக்கத்து இல்லை. இன்னைக்கெல்லாம் வருமானம் நிறைய வரணும்னு நினைக்கிறோம். நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, அல்லாஹ் பரக்கத் செய், பரக்கத் செய்தா போதும், அது கொஞ்சமா இருந்தாலும் திருப்தி ஆகும். ஆஸ்பத்திரி செலவு வராது, தேவையில்லாத செலவுகளில் போய் மாட்ட மாட்டோம், கடன் ஆயிட மாட்டோம், ஹலால் ஆயிடும். பரக்கத். 2 முத்து செய்யும் நாட்டில் பரவ. நாட்டினுடைய பேரரசர் தூதரை அனுப்புகிறார், அப்படியே அந்த முத்தை வச்சுக்க சொல்லுங்க, நான் வருகிறேன் என்று. அந்த முத்து வெளியில போயிடக்கூடாது, செய்தி நாட்டில் பரவ. பேரரசர் வீட்டுக்கு வருகிறார். எங்கே? அந்த ஏழையின் வீட்டில். தந்தைக்கு ஹிதுமத்து செய்தார் அல்லவா, அவர் வீட்டுக்குள்ளே அரசர் வருகிறார். வந்து சொன்னார், அந்த 2 முத்தை என்று கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுகிறேன். 2 பை நிறைய தங்க நாணயத்தை கொண்டு கொடுத்தார். 2 பை, அது 100 அல்ல, 200 அல்ல, எத்தனை ஆயிரமோ. 2 பை தைக்கப்பட்ட நிலையில் கொடுத்தால் இந்த காசு, இந்த 2 முத்துக்கு 2 பை தங்கம். இப்போ இவர் மனைவிட்ட சொன்னாராம், பாத்தியா சீதேவி, தகப்பனாருக்கு ஹிதுமத் செய்து சொத்து வாண்டன்னு சொன்னேன்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், என் புத்தியை தான் அடிக்கணும், அது அன்னைக்கே நான் அடிச்சிருக்கணும், என் புத்தி கெட்டதுன்னு அந்த அம்மா இப்போ ஒத்துக்கிறது. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், பெரும்பாலும் நாங்கள் எது செய்தாலும் நல்லதாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புத்தி கெட்டு போகும், பின்னால தான் புத்தி வரும். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு புத்தி கெட்டு போச்சு அன்னைக்கு, இன்றைக்கு உணர்கிறேன் நீங்கள் செய்தது தான் கரெக்ட். அந்த 3 பேர் வருத்தப்பட்டாங்க, அத்தாவுடைய ஹிதுமத்தை இழந்துட்டோமே. ஆனால் இன்றைக்கு அத்தா இல்லை, மௌத்தாகி விட்டார். இவர் ஹிதுமத்து செய்தார், அல்லாஹ் கிடைக்கிறான், கோடிக்கணக்கில் சொத்தை கொண்டு கொடுத்தான். அன்பர்களே, 3வது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய தலையான கடமை அவர்களுக்கு பணிவிடை செய்வது. அவங்க நல்லா இருக்கும் போதும் பணிவிடை செய்யணும், அவங்க சுகமில்லாத போதும் பணிவிடை செய்யணும். அவங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அப்ப ரொம்ப பணிவிடை.
அவங்களுக்கு தேவை வரும்போதெல்லாம் ஓடி வரணும். காலையில் 11:30 மணிக்கு எனக்கு புகாரி ஷரீஃப் பாடம், ரொம்ப முக்கியமான பாடம், அந்த நேரத்தில் நான் நடத்துவேன். 11:30 மணி அந்த பாடம் 12:15 முடியும், 12:30 வரைக்கும் நீடிக்கும். ஆனால் எங்கள் தகப்பனார் சொல்லுவாங்க, நீ பாடத்தை முடிச்சுட்டு உடனே வந்துடணும், அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வேகமாக முடிச்சுட்டு ஓடி வந்தால் என் தாயார் சாப்பிட மாட்டாங்க, டிஃபன் கூட கம்மியாக சாப்பிட்டுப்பாங்க. ஓடி வந்து அந்த நேரத்தில் அந்த சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு தீட்டி விடணும். பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் ஊட்டி விடுவோம், நான் ஊட்டுவேன், தம்பி, அண்ணன். ஏன்னா அவங்க சாப்பிட கையெல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க எடுத்து தரணும், நான் போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கறது. இதுக்காக 11:30 ஆரம்பித்து 12:15 முடிச்சுட்டு ஃபோன்லாம் கிடையாது, வீட்டுக்கு ஓடி போன், வண்டியும் கிடையாது, நடந்து தான் போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு 1 மணி ஜமாத்துக்கு இங்கே வந்து சேரணும். 1 மணி ஜமாத்துக்கு அந்த ஓட்டமெல்லாம் சிரமமாகவே இல்லை, சுகமாக இருந்தது. அதற்கு கூலியை அல்லாஹ் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறார், அதற்கு கூலியை. எனவே பெற்றோர்களுக்கு செய்கிற பணிவிடை அவங்க நல்லா இருக்கும் போதும் செய்யுங்கள், அவங்க சோர்வும் போதும் செய்யுங்கள். ஆதரவற்று இருப்பார்களே, அப்போது நீங்கள் தோள் கொடுங்கள், அல்லாஹ் உங்களை எங்கே உயர்த்துவான், உங்க சந்ததி நல்லா இருக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. 3 முடித்திருக்கிறேன், நீங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 3ஐ எழுதி வையுங்கள். நாளை தொடரை இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கிடணும், நாளை தொடரையும் கேட்கணும். கேட்டு 10ஐயும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு சொல்லணும், தாய் தந்தையர்களோடு 10 கடமை இருக்குதுப்பா, அந்த 10 கடமை நீங்க பேணிட்டீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், வாழையடி வாழையாக அடுத்தடுத்த தலைமுறை பெற்றோர்கள் பிள்ளைகள் அழகான உறவுகளாக அது மலர்ந்து விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா عليه وسلم. صلى الله على محمد صلى الله 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 عليه وسلم. صلى الله
ரப்பி ஸல்லி வ ஸல்லா ஒருவர் மருத்துவ உதவி நாடி வந்திருக்கிறார்.